வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மின்சாரம், மருத்துவம், கல்வி போன்ற அடிப்படை தேவைகளை தாவேகா செய்து கொடுக்கும். திருச்சி பிரசாரத்தில் தாவேகா தலைவர் விஜய் பேச்சு. 50% வரி விதிப்பு இந்தியாவுடனான உறவில் விரிசலை ஏற்படுத்துகிறது. டொனால்ட் ட்ரம்ப் பேட்டி. டேவிஸ் கோப்பை டென்னிஸ் இந்தியாவின் தட்சிணேஸ்வரர் அசத்தல் வெற்றி. ஈசா அறக்கட்டளையின் தலைவர் சத்குரு போல வீடியோவில் பேசி பெண்ணிடம் ரூபாய் 3.75 கோடி மோசடி. பிஎஃப் பணத்தை ஏடிஎம் மூலம் எடுக்கும் வசதியை தீபாவளிக்கு முன்பு அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டம். தமிழகத்தில் ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்ட மசோதாக்கள் ஆண்டு கணக்கில் காத்திருக்கின்றன. காமன்வெல்த் மாநாட்டில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு பேச்சு. மணிப்பூரில் வளர்ச்சியை கொண்டுவர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி உரை. அதிமுக ஆட்சியில் சர்வதேச போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஊக்கத்தொகை உயர்த்தி வழங்கப்பட்டது. கோவையில் நடந்த நிகழ்வில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட குடும்ப வன்முறை வழக்கை ரத்து செய்ய கோரி நடிகை அன்ஷிகா தாக்கல் செய்த மனுவை மும்பை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்ததால் எங்கள் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். திருவாரூரில் ஆற்றில் சிக்கி தத்தளித்த 2 சிறுவர்களை உயிரை பயணம் வைத்து காப்பாற்றிய பெண்ணுக்கு குவியும் பாராட்டு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.